ஹாய் guys, சிம்பிள் அண்ட் சூப்பர் டேஸ்டியான காளான் கிரேவி வைக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை இதெல்லாம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா அது பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் தக்காளி வெங்காயத்தை நான் அரைஞ்சி வச்சிருக்கேன். அதை நல்லா போட்டு நல்லா பொடிசாக அரைஞ்சிக்கோங்க. அது நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 3 தக்காளியை வந்து மீன் சைஸ் தக்காளியை அரைஞ்சி வச்சிருக்கேன். அதையும் நல்லா நைஸாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அந்த தக்காளியோடையே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மல்லித்தூள், உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த தக்காளி வந்து மசிஞ்சு வர அளவுக்கு வதங்கிட்டு நல்லா மூடி வச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைஞ்சி வச்சிருக்க காளானே ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குவோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த காளானை மட்டும் போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பாலோ தண்ணியும் வேணால் கடைசியில் ஆட் பண்ணிக்கோங்க. எதுவுமே நான் கடைசியாக கொத்தமல்லி தூவி இருக்குங்க. அது கூட சப்பாத்தியோட இல்லைனா வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். See you next video. Bye.